ஆவடி புனித அந்தோணியாரின் திருத்தலத்தின் 67வது ஆண்டு விழாவை சிறப்பித்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் நமது திருத்தலத்தின் அந்தோணியாரின் புதுமையை நான் சொல்ல இந்த நேரத்தில் உங்கள் முன் நிற்கின்றேன். எனது தங்கையின் மகள் ரீனா அவளுக்கு ஒரு கொடிய நோய் ஒன்று வந்திருந்தது. அந்த நேரத்தில் நான் அந்தோணியாரிடம் வேண்டினேன். அனைத்து மருத்துவர்களும் கைவிட்டு விட்டார்கள். இந்த வியாதியானது லட்சக்கணக்கில் ஒருவருக்குத்தான் வரும். அந்த மாதிரி நேரத்தில் அந்த வியாதியானது என் தங்கையின் மகளுக்கு வந்திருந்தது. அவள் ஒரே பெண். அவள் அழுதாள். அவளுக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை. நான் அவளை சென்று பார்க்கும் பொழுது நல்ல நிறமாக இருந்த அவள் கரிய நிறமாகவும் வெறும் பல் மட்டும் வெண்மை நிறமாக காணப்பட்டது. பார்ப்பதற்கே கொடூரமாக இருந்தது. நான் ஒரு நிமிடம் பயந்து விட்டேன். இது தங்கையின் மகள்தானா என்று பயந்து விட்டேன். மருத்துவமனையில் யாரையும் உள்ளே அனுமதிக்கவில்லை. என் தங்கையிடம் சொன்னேன், கெல்லா, நீ பயப்படாதே. இயேசு கிறிஸ்து இறந்த லாசரை உயிரோடு எழுப்பினார். அந்த ஒரு விசுவாசத்தை நீ கைவிட்டு விடாதே. உன் மகளுக்கு, நம்ம ரீனா பாப்பாவுக்கு இது ஒரு சாதாரண வியாதிதான். அதை புனித அந்தோணியார், ஆவடி புனித அந்தோணியார் உண்மையிலேயே அவர் குணப்படுத்துவார். அவள் மீண்டும் வீட்டிற்கு திரும்பி வருவாள் என்று நான் சொல்லிவிட்டு வந்துவிட்டேன். அடுத்த நாள் செல்லும் பொழுது இந்த ஆவடி திருத்தலத்தின் அந்தோணியார் கேலண்டர் மட்டும் நான் எடுத்துக்கொண்டு அங்கு வீட்டிற்கு சென்றேன். அவள் படுக்கை அறையில் அந்த கேலண்டரை மாட்டி வைத்தேன். திரும்பவும் மருத்துவர்கள் அனைவரும் கைவிட்டு விட்ட நிலையில் வீட்டிற்கு கொண்டு வந்தார்கள். அந்த அந்தோணியாரிடம் ஜெபம் எழுதி நான் கொடுத்தேன். என் தங்கையிடம் அந்தோணியாரின் ஜெபத்தை எழுதி கொடுத்தேன். அவள் அந்த இரவு முழுவதுமே ஜெபம் செய்து கொண்டிருந்தாள். அதிகாலை வேளையில் எனக்கு அவள் ஃபோன் பண்ணினாள். மெர்சி, பாப்பா கண்ணு முழிச்சு பார்க்குறா, நல்லா பேசுகிறா, உண்மையிலேயே அந்தோணியார் புதுமை செய்திருக்கிறார், அவள் பேசுகிறாள் என்று அவள் கூறினாள். உடனே நான் சொன்னேன், நீ இந்த ஜெபத்தை மட்டும் நீ கைவிடாத, தொடர்ந்து ஜெபி, அந்தோணியார்ட்ட ஜெபி, அவள் நல்ல உடல் நலம் பெற்று அவள் குணமடைவாள் என்று கூறினேன். உண்மையிலேயே ஒரு வாரத்தில் அவள் குணம் பெற்று வீடு திரும்பினாள். அவள் இப்பொழுது 10ஆம் வகுப்பு தேர்விலே 458 மதிப்பெண்கள் பெற்று அவள் நல்ல உடல்நிலை தேறியிருக்கின்றாள். இது ஆவடி புனித அந்தோணியார் செய்த புதுமைகளில் கோடி அற்புதருக்கு நான் இந்த நேரத்தில் நன்றி கூறுகின்றேன். அவரிடம் சென்றவர்கள் யாருமே வெறும் கையராக திரும்பியது இல்லை.